தியானம். இந்த சொல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா, எப்படி உடலுக்குள் உயிர் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல சொல்லுக்குள் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொருளின் பெயரால் சொல் விளங்குகிறது. உயிரின் பெயரால் மனிதன் விளங்குகிறான். இப்ப தியான அப்படின்னா, முதல்ல அடிப்படை தியானத்தில் லயித்தல். தியானத்தில் அங்கு ஒரு ஸ்தானத்தை அடைதல் என்பது குறைந்தபட்ச தியாக உணர்வு இருந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா, மனிதனுக்கு உண்டான லட்சணங்கள்ல இந்த வாழ்வியலோடு வாழ்வியலா வாழ்றவங்களுக்கு தியானம் அத்தியாவசியமானதா இருக்கிறது. அப்ப நமக்குள்ளார ஒரு குறைந்தபட்ச தியாக உணர்வு தியானத்திற்கு முன்பே நாம் பழகி இருக்க வேண்டியது தியாகமா இருக்கிறது. தியானம் பயில்றதுக்கு முன்னாடி நமக்கு குறைந்தபட்ச தியாக உணர்வு இருக்கணும். அப்பதான் தியானம் சித்திக்கும்.